வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோஹரா. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது. என் தங்கமே, நீண்ட நாட்களாக கேட்டும் நம் முருகன் நமக்கு கொடுக்காத ஒரு விஷயம் இன்று நம் வாழ்க்கையாக மாறப்போகின்றது என்றால் நிச்சயமாக அதனை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? முருகன் சிங்காரவேலன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே அணு அணுவாக சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை நான் ஒரு நொடி பொழுதிலும் கஷ்டமில்லாமல் இருக்க வைக்கவில்லை. பல சோதனைகளை நான் உனக்கு கொடுக்கின்றேன். பல வேதனைகளையும் பல இன்னல்களையும் நான் எப்பொழுதும் உனக்கானதாக கொடுக்கின்றேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ கடந்து வருகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மை மிக விரைவாக நடக்கும் என்பதால் தான், அந்த அளவில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதால் தான் உன் முருகன் உனக்கு இதனை நான் முன் கூட்டியே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கப் போகின்றதோ என்று எண்ணி கலங்க விடாது. ஏது நடக்கப் போகின்றதோ என்று எதற்கும் குழம்பி விடாது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதியான மனநிலையோடு கொண்டு நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்வாயானால் உனக்கு என்னாலும் இந்த சிங்காரவேலன் நான் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். முருகனின் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக கிடைப்பதை உன்னால் சரியாக எந்த நேரத்திலும் புரிந்து கொள்ள முடியும். இனி நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ உன்னுடைய மனதை வெளிப்படையாக வைத்திரு. சந்தர்ப்பம், சூழ்நிலை என்று இவை எல்லாவற்றையுமே உனக்கு ஏறக்குறைய இந்த வாழ்க்கை அதிகமாகவே கொடுத்து உனக்கு வேண்டியதையும் வேண்டாததையும் உன் கண் முன்னால் காண்பித்து நின்றுவிட்டது. இதற்கு மேலும் நாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் என்றால், நாம் எதிர்பார்த்த ஒன்று, பல ஆண்டுகளாக இந்த சிங்காரவேலன் முன்னால் முறையிட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒன்று. இது கிடைத்தால் போதும், நம் வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக மாறிவிடும். நாம் எதிர்பார்த்தது போல நமக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுத்துவிடும் என்று உணர்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இந்த புரிதல் கொண்டு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். சிங்காரவேலனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். நீ என்னென்ன சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை கடந்து வருகின்றாயோ அந்தந்த சிந்தனைகளோடு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதுவெல்லாம் என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்தி பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலன் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியானது எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பது எந்த நேரம் உன் மனதிற்குள் நிலையாக நிற்கின்றதோ அந்த நொடி பொழுதிலிருந்தே நீ உன் வாழ்க்கையை உனதாக்க மாறப்போகின்றது என்று சொல்லி தயார்படுத்திக்கொள். சோர்ந்து விடாதே, துவண்டு விழாதே. யாரும் எதை சொன்னாலும் அதற்காக மனமுடைந்து நிற்காதே. என்ன நடந்தாலும் சரி, இதிலிருந்து உன் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான உன்னுடைய நம்பிக்கை நிறைவாக வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை மட்டும் என் தங்கம் விட்டு கொடுத்து விடாதே. ஏனென்றால் நீ விட்டு கொடுப்பதை மனதாரத்தான் செய்வாய். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அந்த நன்றி உணர்வை உனக்கு காட்டப்போவது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து அதற்கு பதிலாக பொன்னை எதிர்பார்க்கின்றோமா, பொருளை எதிர்பார்க்கின்றோமா,
குறைந்தபட்ச அன்பைத்தான் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதை கூட தருவதற்கு அவர்களுக்கு மனமில்லாத பொழுது நாம் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது என் தங்கமே? நிறைவான ஒரு மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. நிறைவானது ஒரு சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை சரிபடுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் தங்கம், இனிமேல் எதை கண்டும் நீ வருந்தி விடாது. உனக்கான சந்தோஷமான மனநிலையோடு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது உன்னை எந்த நேரத்திலும் பேரானந்தப்படுத்தும். அது உன்னை எந்த நிலையிலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும். இல்லை என்று சொல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது உறுதிப்படுத்தும். எல்லாம் போதும் என்ற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். இனி நடப்பதை எல்லாம் உன்னை கண்டு இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தும். அதற்கு ஏற்றது போல நீயும் எப்பொழுதும் இருந்து கொண்டிரு. உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது நீ எப்படி யோசிக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அல்லவா? சிங்காரவேலன் நம் முன்னால் வந்துவிட்டார். சிங்காரவேலன் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அப்படியானால் நிம்மதியாக உறங்க வேண்டும். நிம்மதியான உறக்கத்தை எடுத்து கொண்டால் விடியும் விடியல் நமக்கு நிம்மதியான விடியலாக இருக்கும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதிதாக ஒரு நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த விடியலை நாம் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு அந்த விடியலை எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பேரதிசயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும். நீ விரும்பியதை விடவும் சிறப்பான ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். என் தங்கத்தினுடைய அன்பு எனக்கு புரியும். அதுபோல என்னுடைய அன்பும் என்னவென்று உனக்கு தெரியும். இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தம் கிடைக்கும். நீ எல்லையற்ற மகிழ்ச்சியை உறுதியாக பெற்றிட வேண்டும். இல்லாது போனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கின்ற ஒரு மனநிலை வந்துவிடும் அல்லவா? நான் உனக்கு ஒன்றை சொல்கின்றேன், கவனமாக கேள் என் தங்கமே. வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்படுகின்றேன் என்று ஒருவரிடமும் சொல்லாதே. நீ சொல்கின்ற வார்த்தைதான் உன் வாழ்க்கையாக மாறும். அதனால் எப்பொழுதும் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு விலகிச் செல். ஏதோ இருக்கின்றேன், எனக்கென்ன, நான் ஏதோ பிழைத்து கொண்டிருக்கின்றேன் என்பது போலெல்லாம் சலிப்போடு உன் வாழ்க்கையை பற்றி ஒருவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. நிச்சயமாக நீ உறுதியோடு உன்னை நன்றாக இருக்கின்றாய் என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, முருகன் இன்று உனக்கு உத்திரவாதமிட்டு சொல்கின்றேன். சிங்காரவேலனிடத்தில் நீ வேண்டி இருக்கின்ற ஒரு விஷயம், பல ஆண்டுகளாக முருகனிடத்தில் மடியேந்தி நிற்கின்ற ஒரு விஷயம், நீ கையேந்தி கேட்ட அந்த விஷயம் என்று இதை எல்லாவற்றையும் முருகன் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கின்றேன். இது உனக்கான நேரம். இது உனக்கான வாழ்க்கை. உனக்கான அற்புதத்தை உனக்கு தரக்கூடிய வெற்றி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ இழந்தது போதும். இனிமேலாவது உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை துணிந்து நிச்சயமாக எதிர்கொள்ள தயாராகி இரு. எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் நிச்சயமாக என் தங்கம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உன் முருகன் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். நிச்சயமாக உனக்கு சிங்காரவேலன் நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியும் முழுமையாக உனக்கு கிடைக்கட்டும். தெய்வம் நம் அருகில் வந்திருக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நாம் விட்டுவிடக்கூடாது. அதனால் தான் முருகன் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டு உனக்கான வாழ்க்கை இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.